ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னடா ஆரம்பித்த உடனே ஸ்டேடியத்தோட ஆரம்பிச்சிருக்குன்னா, ஆமாம், இன்னைக்கு தான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் பேட்டில் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப வீடியோ போட்டோம், ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேட்டில் வீடியோ போட போகிறோம். இந்த பேட்டில் வீடியோவில் நம்ம யாரை வச்சு பேட்டில் பண்ண போகிறோம்னா, பிரேவ் வால்ட்ரியாக் வெர்சஸ் என்கிட்ட இருக்கிற எல்லா பேப்ளேட். என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோ பேப்ளேட்ஸ் தான் இருக்குது. நான் இன்னமும் நிறைய பேப்ளேட் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்தோடனே பார்க்கலாம். ஓகே, நம்ம பிரேவ் வால்ட்ரியாக் ஜெயிக்கிறோன்னா இல்லை இந்த பேப்ளேட்ஸ் எல்லாம் ஜெயிக்குதான் பார்க்கலாம். இந்த கண்டென்ட் நான் ஏன் போடுறேன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு, பிரேவ் வால்ட்ரியாக் வெர்சஸ் உங்ககிட்ட இருக்கிற எல்லா பேப்ளேட் கலெக்ஷனும் போடுங்க, ஒரு பேட்டில் மாதிரி போடுங்கன்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பேட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரேவ் வால்ட்ரியாக் கூட பேட்டில் போடுறதுக்காக ஜில்லியன் சுட்டான் இருப்போம். இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருக்கிறப்ப ஜென்ரேஷன் வெர்ஷனா போகும். ஓகே, இந்த வீடியோக்கு நம்ம எடுக்க போற லான்ச்சர் ஸ்பார்க்கிங் லான்ச்சர். இந்த லான்ச்சர் நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை ஒரு லாட்டாக அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த லான்ச்சர்ஸ் எடுத்து நமக்கு நிறைய லான்ச்சர் வந்திருக்கு. அதோட வீடியோ வேணா நான் கீழே தரேன். ஓகே, வாங்க பேட்டில் போட்டு பார்ப்போம். இன்னும் ஃபர்ஸ்ட்டாக வரோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு 2 பாயிண்ட் எடுக்கிறவங்க வின்னர். 3, 2, 1. பெரிய சொல்லியடி, எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் டைம்லேயே பெஸ்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அடிக்க ஆரம்பிச்சுக்கினாங்க. எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு 2 பாயிண்ட் எடுக்கிறவங்க வின்னர். என்ன இன்னும் பெஸ்ட் ஆகாமல் இருக்கான்? ஜில்லியன் சூட்ரான் பவர்ஃபுல்லோ இல்லை கைஸ், நான் சொன்ன தப்பு. பிரேவ் வால்ட்ரியாக் தான் பவர்ஃபுல். ஏன்னா ஜில்லியன் சூட்ரான் பெஸ்ட்டில் வந்து போய் இது ஸ்பார்க்லிங்கில் வந்து போய் ஓகே, அடுத்த ஆப்போனண்ட் எடுப்போம். இவனை செட் பண்ணிட்டு தனியாக வச்சிரும். ஓகே, அடுத்த ஆப்போனண்ட் ட்ரெயின் ஃபாஃப்னியர். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். டேய் தலைவா, நம்ம லாட் அன்பாக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு இந்த ட்ரெயின் ஃபாஃப்னியர் கிடைச்சிருக்கும். இந்த ட்ரெயின் ஃபாஃப்னியர் கூட தான் இந்த ஒரு பேவும் நமக்கு கிடைச்சிருக்கும். சரி வாங்க பேட்டரி போட்டு பார்ப்போம் என்ன. ஓகே, நம்ம ட்ரெயின் ஃபாஃப்னியர் ஒரு லெஃப்ட் சைடுன்றதுனால லெஃப்ட் சைட் ஸ்பார்க்கிங் லான்ச்சர் எடுத்திருக்கோம். ஓகே, வாங்க பேட்டரி போட்டு பார்ப்போம். 3, 2, 1. சூப்பர். ஸ்டாமினா வெர்சஸ் அட்டாக் டைப் நல்லாவே போகுது. இது பஸ்ட் ஆகுது கஷ்டம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பஸ்ட் ஆக மாட்டேது எந்த ஒரு பேப்லேயுமே. பஸ்ட்டை கூட பிரேவ் வால்ட்ரியாக். நான் பிரேவ் வால்ட்ரியாக் தளர்றான். யார் ஜெயிக்க போறா? ஓகே, பிரேவ் வால்ட்ரியாக் தான் ஒரு ஃபைனல் ரொட்டேஷன் கொடுத்துருக்கான். பாருங்க, கிட்டத்தட்ட பெஸ்ட் ஆகிருக்கும். செட் பண்ணி வைப்போம். இல்லை, பிரேவ் வால்ட்ரியாக் பஸ்ல ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3, 2, 1. சொல்லியடி ரெண்டுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். எந்த பே பஸ்ட்டாக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக பிரேவ் வால்ட்ரியாக் ஆக மாட்டான், அது மட்டும் தெரியுது. இப்போதைக்கு நம்ம பிரேவ் வால்ட்ரியாக் ஒரு பாயிண்ட் இருக்கான். ட்ரெயின் ஃபாஃப்னியர் 0. அவ்வளோதான் கைஸ், ஃபைனல் ரொட்டேஷன் இவன் தான் கொடுத்துருக்கான். ட்ரெயின் ஃபாஃப்னியர் தான் தோத்துருச்சு. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவங்களெல்லாம் எரி. அடுத்து ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்கியம் வெர்சஸ் பிரேவ் வால்ட்ரியாக் எடுத்திருக்கோம். நல்லாவே இருக்கு. இவனை டிஃபென்ஸ் டைப்ல போடுவோம். ரெண்டுமே ரைட் சைடு தான். ஸ்ப்ரைஸ் நம்மளால லெஃப்ட் சைடும் லான்ச் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம லெஃப்ட் சைட் பண்ணல, வெறும் ரைட் சைட் மட்டும் தான் பண்றோம். 3, 2, 1. 3, 2, 1.
வரல. 3-1 லாரி 3-1 ரிஸ்காலேடி. ஸ்டார்டிங்கே போய் அடிச்சிட்டானா ஜெயிச்சிருவான் இல்லை பஸ்டே கூட கொடுத்துருவான். ஆனால் இந்த ட்ராக் ஃபுல்லாக இப்படி சுற்றி இருந்தாலும் அவனால அட்டாக் பண்ண முடியல. பரவாயில்ல கைஸ், பர்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மள ஸ்பைஸ் வந்தக்கு பர்ஸ் பண்ணதுனால இவன் தான் வின்னு. 2 பாயிண்ட்ஸ்டா. இன்னும் ஒரு பாயிண்ட் எத்தனை இருக்கலாம்டா. ஒரு பாயிண்டாவது யாருமே எடுங்கடா. என்னடா பண்றீங்க? ஓகே கைஸ், நம்மளோட நம்ம ஓரமா வச்சிருவோம். சாரி, ஸ்ப்ரைஸ் ஓரமா வச்சிருவோம். பாய் வேற கொலர்ஜி. அடுத்து டர்போ சீரீஸ்ல இருந்து எடுக்கலாம். டர்போல நம்மளோட ஜி அகிலிஸ் வெர்சஸ் பிரேவ் வால்ட்ரியாக். ஓகே, சீக்கிரம் பார்க்கலாம். 3-1 லாரி 3-1 பேலன்ஸ் டைப் வெர்சஸ் அட்டாக் டைப். நல்லாவே போகுது பேட்டர். நல்லாவே இவனுங்க தான் பேட்டில் மாதிரி பண்றானுங்க, அடிச்சுக்கிறானுங்க. சரி ஓகே, நம்மளோட வால்ட்ரியாக் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கு. திரும்பவும் லான்ச் பண்ணி பார்ப்போம். 3-1 லாரி. ஐயோ வெளியே போச்சு. சாரி, நான் எதுக்கு ஜீரோ கிலீஸை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வால்ட்ரியாக்கே லான்ச் பண்ணுவோம். 3-1 லாரி 3-1 நம்ம வால்ட்ரியாக் அகைன்ஸ்ட் யாருன்னா ஒரு பாயிண்டாவது எடுப்பாங்களான்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரிங் அவுட் பண்ணிட்டான். இவன் ரிங் அவுட் பண்ணி வெளியே வந்து சுற்றிருந்தாங்க. அவன் உள்ள சுத்துறதுனால அவனுக்கு ஒரு பாயிண்ட். அவன் தான் வின்னர். ஓகே, அடுத்து இப்ப இவனோட எவல்யூஷனை பார்ப்போம். டர்போ வால்ட்ரியாக், டர்போ அகிலிஸ். என்ன வாய் இன்னைக்கு எப்படி கொள்ளுது? டர்போ அகிலிஸ் வெர்சஸ் நம்மளோட வால்ட்ரியாக். யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ஓகே, 3-2-1 வரல. இதுடா போயிட்டு அங்கே போன தள்ளி விடுறோம். சரி அவளை 3-2-1 லாரி. சரியா லாரி. யாருன்னா ஒருத்தர் இவனுக்கு அகைன்ஸ்டா ஒரு பாயிண்ட் எடுங்கடா. வந்த எவனுமே எடுக்க மாட்டான். எப்படி எடுப்பான்? நான் விட்டு காய்ஸ், இதுல யாரு ஜெயிச்சான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஃபைனல் ரொட்டேஷன் கொடுத்தான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, பேட்டில் போட்டு பார்ப்போம். வால்ட்ரியாக்கே விடுவோம். 3-2-1 என்ன இவன் வெளியே போயிட்டு இருக்கான். மறுபடியும் லான்ச் பண்ணுவோம். 3-2-1 லாரி 3-2-1. அவன் எப்படி அழகா உள்ள சுத்துறான். நீ ஏன்டா தோசை எல்லாம் போட்டு சொல்றா யாரா? ஃப்ளவர் பேட்டர்ன் லான்ச் எப்படி ஒண்ணு கொஞ்சம் யாருன்னா தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவன் தான் இருந்திருக்கான். இதுக்கு முன்னாடி எத்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்க வேணாம். நல்லா இருக்கு பேட்டில். இவனே திரும்ப ஃபர்ஸ்ட் விடுவோம். பிரேவ் வால்ட்ரியாக். ஏன்னா இவனை தான் நான் ஃபர்ஸ்ட் விடுவேன். ஐயோ, ஃப்ளவர் பேட்டர்ன் எப்படி விடுறதுன்னு கத்துக்கணும் கைஸ். வெளியே வந்துடும். அட்டாக் வரியா, அதனாலே வெளியே வரும். கிட்டத்தட்ட ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து யார் ஜெயிக்க போறா? பேட்டில் என்ன கொசுலாம் பறக்குது. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? ஏய், இது பேட்டில் நடக்கிற ஏரியா. யார் ஜெயிக்க போறா? பிரேவ் வால்ட்ரியாக்கா, டர்போ அகிலிஸா? யாருன்னா பிரேவ் வால்ட்ரியாக் தான் ஜெயிச்சிருக்கு. இது வரைக்கும் எவனும் அகேன்ஸ்டா ஒரு பாயிண்ட் கூட இன்னும் எடுக்கல.
இன்னொரு பேட்டில் பிரேவ் வால்ட்ரியாக் வெர்சஸ் டர்போ வால்ட்ரியாக். எங்க ஆமா டர்போ வால்ட்ரியாக் பேட்டில் போட்டு பார்க்கலாம். த்ரீ டூ ஒன் லாரி. இவன் டர்போ பே கிட்ட இருக்கு, அதனாலே அவனை அவ்வளவு சீட்ல அவுட் பண்ண முடியாது, சரி பஸ்ட் பண்ண முடியாது. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்னு. வால்ட்ரியாக் வெர்சஸ் வால்ட்ரியாக், டர்போவா ஸ்பார்க்லிங்கா? கைஸ் ஃபைனல் ரொட்டேஷன் இவன் தான் கொடுத்துருக்கான், இவன் தான் வின்னர். ஆனா கிட்டத்தட்ட பஸ்ட் ஆயிருப்பான். இந்த டர்போ பே மட்டும் இல்லைன்னா டர்போ பே, ஆமா டர்போ பிளேட்ஸ் சாரி, நான் எங்கன்னா பேன் சொல்லணும்னா அது இது பண்ணிக்காதீங்க. டர்போ பிளேட்ஸ் மட்டும் இல்லை. திரும்ப வெளியே போகிறோம். ஒன்ஸ் மோர் 3 2 1 விளையாடி வெளியே வராங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, கேஜ் வேற இல்லை, என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு இதுல நிறைய கட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல. ஏன்னா அந்த அளவுக்கு வெளியே வந்துட்டு இருக்கான். காண்டாவதா இல்லையா? 3 2 1 அவ்வளவுதான். எப்பயாவது வெளியே வராம சுத்துறாங்க. அவ்வளவுதாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் நினைக்கிறேன். ஏன்னா நீ எத்தனை பாயிண்ட் ஆயிடுச்சு, அடிக்கடி வெளியே போனா எப்படா தெரியும். சரி ஓகே, இவனே வின்னு சொல்லிடுவோம், இல்ல கோச் போல. சரி இவன் தோத்துறான். லாஸ்ட்ல பிரேவ் வால்ட்ரியாக் வெர்சஸ் இதோட அப்கிரேடட் வெர்ஷன். இதோட அப்கிரேடட் இல்ல, இதுக்கப்புறம் அந்த சீரீஸ்ல இருக்கிற ஒரு வெர்ஷன் எடுப்போம். ப்ராமினன்ஸ் வால்ட்ரியாக். ப்ராமினன்ஸ் வால்ட்ரியாக்க அனிமில காட்டியிருக்க மாட்டாங்க, டிபிஎஸ் இந்த ஒரு போய் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம இந்த ப்ராமினன்ஸ் வால்ட்ரியாக்க அன்பாக்ஸ் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்க. இது கூட கொடுத்த டிபி லான்ச்சர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, என்ன அந்த வீடியோல அதே தான் பண்ணி இதுலயும் இதே தான் பண்ணிக்கிறேன். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. என்ன ஆச்சுன்னா, இவ்வளவு நேரம் பண்ண பேட்டில் எல்லாம் வேஸ்ட். இவனும் கூட எல்லாம் பேட்டில் போட்டதெல்லாம் நல்லா இருந்தது. நம்ம ப்ராமினன்ஸ் வால்ட்ரியாக் கூட பேட்டில் போடும்போது மட்டும் இந்த கன்றாயை பட்சம் ஆஃப் ஆயிட்டான். நான் அவ்வளோ நேரம் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்பலாம் பேட்டில் போட முடியாது, ஏன்னா இவன் ரொம்ப என்னை போட்டு படுத்திட்டான். ஏற்கனவே எங்க அவன் இவன் கூட பேட்டில் போடும்போதே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ வாட்டி வெளியே போனான். இவன் கூட பேட்டில் போடுறப்ப எல்லா வாட்டியும் அவன் வெளியே தான் போயிட்டு இருந்தான். அப்புறம் லாஸ்ட்ல ஏதோ ஒரு இது பண்ணி இவன் தான் ஜெயிச்சான், அப்புறம் அவன் ஜெயிக்கல. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இவன் எப்போ ஆஃப் ஆகுறான் எப்போ ஆன் ஆகுறான்னு எனக்கே தெரியல. சரிங்க கைஸ், நம்ம கிட்ட இருக்கிற பேப்ளேட் கூட ஐயோ என்னடா எவ்வளோ வேணும்டா, என் மனசே கேட்க மாட்டேங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பேப்ளேட் கூடயும் நம்மளோட வால்ட்ரியாக் வச்சு பேட்டில் போட்டோம். இவன் கூட போடுறது மட்டும் வரல, அவ்வளோதான் போச்சு. சரி போச்சு, நான் வேணா அதை கட் பண்ணி ஷார்ட்ஸில் வேணா பாட்டு போட்டு ஆட் பண்ணி விட்றேன், பார்க்கலாம் வேற என்ன பண்றது. திரும்பலாம் பேட்டில் போட முடியாது, ரொம்ப நேரமா நான் உட்காந்து கட்டின்னு கிடக்குறேன். அவன் எவ்வளோ லான்ச்சு திரும்ப வெளியே போயிட்டு இருக்கான், அவ்வளோ காண்டாகுது இவன் பண்ண வேலை. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இவனோட இது பேட்டில் போட்டது மட்டும் ஷார்ட்ஸில் வரும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பாய்.